என்னன்னு மேடம் எல்லாமே வெளில வந்தாங்க கேட்பாங்க. அதெல்லாம் எதுவும் ஈச்சம் பழம் தாங்க கடைசியில் பாருங்களா. குத்துது கையில் ஒரு மான வீடியோ எடுத்துட்டாங்க. அதை பார்த்துட்டு ஐயோ கதறா கத்துறா. என்னோட புது ட்ரெஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கு. யாரோட சொல்லி இது ரொம்ப அபாயமான காடு, ஜாக்கிரதையா போ. ஏடு போ. நம்ம வீட்டுல இருக்கிறது ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் அதை நம்ம பாதுகாத்தாதான் உண்டு. முன்னெல்லாம் நாங்க எங்க போனாலுமே வீடு திறந்து போட்டு போடுவோம். 10 மணிக்கு எல்லாம் கோயில் கிளம்பிட்டோம். காலைல 6 மணிக்கு கிளம்புறாச்சு, இன்னும் முடியல. மணி 8:30 மேலே ஆயிடுச்சு. அப்புறம் சமையல்லாம் செஞ்சு சாப்பிட்டு தான் போகணும். காலைல வீட்டு வேலையை கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு. நான் போயிட்டு அதான் சரி போகிறதுக்கு சும்மா பூ கத்தி சூடெல்லாம் வாங்கிட்டு வரலான்ட்டு நான் கிளம்புறேன். பாட்டி காலையில் 4 மணிக்கெலாம் வந்துட்டாங்க போலதுங்க. வெத்தலை பாக்கு வாங்க போயிருக்காங்க. நான் போயிட்டு பூ எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அது மறந்துட்டு வெத்தலை பாக்கு எல்லாமே ஹெவி ரேட்டு விற்கிது. இப்போ பூவில் இருந்து வாழைப்பழம் எல்லாமே ஹெவி ரேட்டு. நான் போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். குள்ளாய வாங்க நான் இதுக்கு வேறு வந்துட்டு நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நைட்டு வந்து மாவு வாங்கி வைக்க சொன்னேன் பாட்டி. ஏன்னா காலையில் எப்படி சமைச்சல சாப்பிட்டு போக முடியாது. அதனால் தோசை கீசை ஊற்றி சாப்பிட்டு போவோம். லேட் ஆகிடுச்சிங்க. காலைல 6 மணிக்கெலாம் எஞ்சி கிளம்ப ஆரம்பித்தோம். மணி 9 ஆயிடுச்சு. எப்படி தான் டைம் போச்சுன்னே தெரில. எங்கள் அப்பா அவர் நான் முன்னாடியே போகிறேன், நீங்கள் வண்டியில் வந்துருங்க அப்படின்ட்டு போகிறாரு. இப்போ கிளம்பணும். நான் போகிற விளையாடு பெட்ரோலை வாங்கி ஊற்றி இப்படி போக வேண்டியதுதான். கரண்ட் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் போயிருங்க. இன்னைக்கு எப்படி எத்தனை வாட்டி போகணும்னு தெரியல. ஒரு நாளைக்கு மினிமம் 7-8 வாட்டி கரண்ட் போயிடும். அப்படியே லைட்டாக பனிச்சாரல் மாதிரி போட ஆரம்பிக்குது. இப்போதான் அங்கான ரூம்ல இன்வெர்டர் பல்பு போட்டிருக்கோம். சிவா போய் அதை பார்த்துட்டு அப்போ அந்தாண்டா லைட் வச்சுட்டு போ, லைட் பயந்துட்டு ஓடே வந்துடும். இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருக்கா வழக்கத்தை விட. ஆமா, சீக்கிரம் சீக்கிரம் நானும் ஒவ்வொரு வேலையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்குள்ள பறக்குறாங்க. எனக்கு என்னமோ 10 கை இருக்கிற மாதிரி. கேவி பொட்டு வைக்கணும்னு சொல்லி சிவன்யாவுக்கு பொட்டு பெருசு பெருசா வச்சு விட்டாங்க. மூஞ்சிலாம் எழுப்பிட்டாங்க. அதான் குள்ளாய் திரும்ப அழிச்சிட்டு திரும்ப சின்ன சின்னதா வச்சிட்டு இருக்கா. சிவன்யாவோட புது ட்ரெஸ் பாத்தீங்களா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கு. யாரோட செலக்ஷன் மாதிரி? என்னோட செலக்ஷன் தான். என்னோட செலக்ஷன் தான். ஆனா கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. நான் ரெட் செலக்ட் பண்ணேன். இதுல வேற கலர் சூஸ் பண்ணா. சிவன்யாக்கு வரேன். சூப்பரா இருக்கு சிவன்யா. சிவன்யா பர்ஃபெக்ட்டா இருக்கு. லூசாவும் இல்ல, ரொம்ப டைட்டாவும் இல்ல, கரெக்ட்டா இருக்கு. யார் ஆர்வமா இருக்காங்களோ பயப்புள்ள ஆர்வமா இருக்கு பாத்தீங்களா? இல்ல எங்க போனாலும் முன்னாடி முன்னாடி கிளம்பிடுவான். போலாமா? போக வேண்டியதான். வாங்க வீட்டெல்லாம் பூட்டிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. அதே குள்ளாக்கி இந்த வீட்டுல ஏதோ பொக்கிஷம் வச்சுற மாதிரி வீட்டை பூட்டி ஆகணும் எங்க போனாலும். வீட்டை பூட்டாம முன்னெல்லாங்க வீட்டை பூட்டாமலே போவோம். நம்ம வீட்டுல இருக்கிறது ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் அதை நம்ம பாதுகாத்தாதான் உண்டு. முன்னெல்லாம் நாங்க எங்க போனாலுமே வீடு தான் போவோம். சும்மா தாப்பா மட்டும் போட்டு போவோம். நான் கட்டாயப்படுத்தி தான் இந்த தாப்பா கூட அடிச்சாரு. அதுக்கே வெளில இருந்து தாப்பா வச்சுக்கலாம். நைட்ல தூங்கும் போதெல்லாம் நாங்க பெஞ்சு இழுத்து வச்சுக்கலாம். உள்ள எல்லாம் தாப்பா கிடையாது. ஆமா, ஏன்னா இது அரண்மனை இல்ல, அதுல எது இருக்காது இருக்குன்னு சொல்லியிருக்கு. அவ்வளவுதான் கிளம்பலாங்க. அப்படியே இந்த விளாக கண்டிப்பா பண்ணலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்றாங்க அந்த விளாக். வெளியில போயிட்டு தான் எல்லாத்தையும் சொல்றது. இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சிவோட லஞ்ச் பேக்ல இந்த சாமி படைக்கிற ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து வச்சு வாட்டர் பாட்டில் இருக்கு. வெளியில போய் நின்றுட்டு அந்த பையை எடுத்துட்டு வந்தியா அப்படிங்கிறா. இப்போ போய் நின்றுட்டு என்னோட செல்லை எடுத்துட்டு வரட்டுமா என்னன்னு மேடம் எல்லாமே வெளில வந்தாங்க கேட்பாங்க. அதெல்லாம் எதுவும் இவன் கேள்வி கேட்கறதுக்கு இவன மாதிரி ஆளே கிடையாது. ஏன்பா இங்க ரோட்ல பெட்ரோல் போச்சு, பெட்ரோல் பங்கல ஏன் ரோடு போட்டு வச்சிருக்காங்க அப்படி இப்படி கேள்வி கேட்டிருக்கான். ஃபுல்லாக ஒரு ஆச்சரியமா பாக்குற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மேல ஒரு நித்திய கல்யாணம் பூத்திருக்கு அந்த பாக்கு மரத்துல. அது எப்படி அங்க போய் முளைச்சுது? அது குருவி சாப்பிட்டு போய் போட்டிருக்கோம். எச்சத்தான் அங்க காய்ச்சி பூத்திருக்கு. மரம்லாம் அது கோடை காலத்துல அப்படிதான் இருக்கும். மரண்டி அது செத்து போச்சாட்டுக்கு. கோயில் வந்தா சந்தோஷம் இல்லைங்க. வர்ற வழியில ஒரு மான வீடியோ எடுத்துட்டாங்க. அதை பார்த்துட்டு ஐயோ கதறா கத்துறா. போகும்போது வரும். ஏன்னா அது வந்து ஷோ காட்டிட்டு போகும். அது எப்படியும் ஒரு காலமாட சைஸு ஓடிச்சுங்க. செம்ம பெருசு. வீடியோ ஒரே ஷார்ட்ஸ் கிளிப்பு தான் எடுத்து வச்சிருக்கேன். நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் க்ளோஸ் ஆல பார்த்தேன். என்னத காட்டுறது? கிளம்பியாச்சு. வந்தாங்க குலதெய்வ கோயிலுக்கு. கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு உள்ள வந்துட்டு வீட்டுக்கு போறோம். போற வழியில ஏதாவது அப்படியே ஜாடை சுத்தி பார்த்துட்டு போக வேண்டியதான். போயிட்டே இருக்கும்போது பார்த்தாங்க, இது இந்த பாக்குறது ஒரு ஜாடைக்கு ஈச்ச மரம் மாதிரியே இருக்கு. அதுல என்னமோ சிகப்பா காய் இருக்கு. சரி இது என்னதான்னு தெரியல. அதான் இது என்னன்னு பார்க்கலான்ட்டு பக்கத்துல வந்தேன். ஈச்ச மரம் தாங்க கடைசியில. பாருங்களா, குத்துது ஈச்சங்காயே. ஈச்சங்காய் தான் இது. ஈச்சங்காய் தான் போல இருக்குங்க. நிறைய இருக்கு சிகப்பா.
லைட்டாக தோக்குதுங்க. இது இன்னும் பழுக்கல என்னமோ தெரியல. ஆனால் செக்க சிவேர்னு இருக்குது. ஈச்ச மரம் எல்லாம் ஹைட்டில் தான் இருக்குது, புதுசாக இருக்குது. நம்ம ஏரியா சைடு இதெல்லாம் இல்லை, இங்கே இருக்காது. அதனால தான் கொஞ்சம் பார்க்க புதுசாக தெரியுது எனக்கு இதெல்லாம். வெயில் டைமுங்கிறதுனால பெரண்டெல்லாம் காஞ்சி போச்சுங்க. பெரண்டை அங்கேயும் கொஞ்சம் நெஞ்சம் கிடக்கு. ரொம்ப நாளாக ஆச்சா பெரண்டெல்லாம் சாப்பிட்டு. சரி அதான் பார்த்துட்டேன், பிடிங்கிட்டு போகலான்ட்டு வந்தேன். இங்கே ஒரு இடத்துல மட்டும் இருக்குது பாருங்க, இங்கே கிடக்கு. ஏன் காட்டுக்குள்ள சுற்றி இருக்கோம் கோயிலுக்கு போயிட்டு. சிங்கம்லாம் இருக்குமா? சிங்கம் இப்போ வரும் வரேன். மானை பார்த்ததுலேருந்து சிங்கம் எங்கே இருந்தாவது வந்துருமோன்னு அது வேற நாலா பக்கமும் இல்லை வாய்ப்பு இல்லை, ரொம்ப கம்மி இங்கே சிங்கம் இருக்கிறதுலாம். நாங்கள் ஆவாரம் பூ பிடிச்சிட்டு போகலான்னு நிற்கிறோங்க. சாம்பார் இவனுக்கு நல்லா ஜாலியாக இருக்குது போல. ஓடி ரோட்டில் அப்படி இப்படி உட்காந்தாச்சுங்க. இதை பற்றியும் கவலைப்படல, பூ பிடிச்சிட்டு நிற்கிறோம். ஆனால் உண்மையாக சூப்பராக இருக்குது. இங்கே இருந்தால் போர் அடிச்சிடும். அப்பப்போ எப்போ ஒரு டைம் வரதுனால நல்லா இருக்குது. இதா அதுக்கு நேராக ஒரு இடத்துல இங்கே செம பரண்டை இருக்குங்க இந்த இடத்துல. ஆனால் கருவையில் இருக்குது, பிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது. எப்பவுமே எதுக்கு போனதுங்க இதை மறந்துட்டு பூ பிக்கிறது பிரண்டை பிக்கிறது. எப்பவுமே வந்தா பிச்சுட்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து யாரும் கேட்க மாட்டாங்கல்ல. எங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜாலியா இருக்கு. வெயிலாது ஒண்ணும் தெரியல. சிவனியாவும் பார்த்து சூப்பரா அடிக்குது. அதனால இங்க வந்து பிரண்டெல்லாம் எக்கச்சக்கமா கிடக்கும். ஆனா ரொம்ப காட்டுக்குள்ள பூந்து எடுக்கணும், கஷ்டம். இதெல்லாம் அதிகமா உடம்புக்கு நல்லது. நாங்களே என்ன நினைக்கிறோம், காசு போட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பேசாம இங்க எங்க பாட்டி கேக்குறவங்க கொடுத்துடலாம். இந்த ஆவாரம்பூலாம் நம்ம அழகு குறிப்பு சாம்பார் வச்சு சாப்பிட்டா எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. பையன் கொண்டு போறா பாட்டி வரப்பாங்க உட்காந்துட்டாங்க, ஒன்றும் முடியல போல. அப்படி கூட நான் சில டைம் யோசிக்கிறேன். இதா காஞ்சிச்சுங்கிற அப்புறம் ஈச்சம்பழம் தான். அது விதைய கடிச்சு சாப்பிடக்கூடாது. சரி வா, கொத்தா அப்படியே புய்யாமம்மா, அப்படியே ஒடிச்சிடுவாமம்மா. அது முள்ளு. ஓ எதான் உடைக்க சொல்லணும்னு விவசாயம் இல்லைங்க. சரியாந்திர முள்ளு கசக்குது லைட்டா. பழுக்க வச்சுக்கலாம். ரொம்ப அபாயமான காடு, ஜாக்கிரதையா ஏடு போய் போயிட்டு வந்துட்டேங்க. வந்த உடனே என்ன பண்ணாங்க, மேடம் பசிக்கு தான் சாப்பிட்றேன்னு கேட்டாங்க. நானும் உட்காந்து சாப்பிட்டா எவ்வளவு சாப்பிட்டா. கடைசியில் விளக்க கொளுத்தவே இல்லை, அப்புறம் சாப்பிட்டு தான் விளக்கு கொளுத்தணும். நான் உண்மையாக சூப்பராக இருந்துங்க. போயிட்டு வந்தது இந்த வீடியோமே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வெளில போய் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. வெயில் தாங்க முடியல, அதான் ஒடியாந்துரும். இல்லைன்னா இன்னும் நின்று அங்கே சுற்றி எங்கெல்லாம் பாட்டிக்கெல்லாம் மூச்சு வாங்குது. அதனால ஆவாரம் பூவும் அதிகமா பிக்கலாம். ஆனா பிச்சது இவ்வளவு வரும். சாம்பார் வைக்கலாம் ஒரு வேலைக்கு கரண்டே எடுத்து வந்திருக்கோம். உண்மையிலே சூப்பரா இருந்தது. ஈவினிங் டைம்ல அந்த மாதிரி இடத்துலாம் போய் சுத்தலாம். ஆனுதாங்க என் லைஃப்லயே நான் ஜூக்குலாம் நம்ம போவோமா அப்படின்லாம் எவ்வளவோ நான் நினைச்சிருக்கேன். நம்மளும் இந்த மாதிரி போய் சிங்கம் புலி எல்லாம் பாப்போமா அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஆனா எதிர்பார்க்காம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயம் நான் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லங்க, நாங்க எப்ப சின்னோண்டு மண்ணலாம் கிடையாது. ஹைட் இருக்கும் 5 அடி. கண்ணு குட்டி அளவு இருந்துச்சு. கண்ணுக்குட்டியோட பெருசு. பெரிய வகை மாநாட்டுக்கு. ஐயோ கொம்புனா பாத்தீங்கன்னா அது தூரமா ஓடுனதுக்கு அப்புறம் கொம்பு இதுல இருந்து கிளக்கிளையா ஹைட்டா இருக்கு. கிளக்கிளையா இருந்தது. என்னால நம்பவே முடியல. அது இல்லாம நாங்க எப்ப அந்த கோயிலுக்கு போனாலுமே நாங்க ஏதாவது ஒரு புது விஷயத்த போறப்பவே பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் மீன் இந்த மாதிரி உடும்பெல்லாம் பாத்தீங்கன்னா 10 கிலோ இருக்கும். முதல்ல மாதிரி சண்டை போட்டு கிடந்தது. ரோட்லயே கிடந்தது, அவ்வளவு பெருசு. அதுவுமே எடுத்து இப்படி பாக்கவே அவ்வளவு. மீன் வந்து தண்ணி வத்தி போய் அதுல பெரிய பெரிய மீன் இருந்துச்சு. ஆனா எதா இருந்தாலும் கண்ணுல மாட்டிடும். போகும்போதே ஏதாவது ஒண்ணு பாத்துக்கிட்டே போவோம். அப்புறம் வரும்போதுதான் வண்டியை நிறுத்தி அது இதுன்னு பறிச்சுட்டு வருவோம். போகும்போது நிக்க மாட்டோம், ஏன்னா நேரா கோயிலுக்கு போயிடணும் அப்படின்னு. பிரண்டை பிடிச்சிட்டு வந்திருக்கேன் இருங்க, அது எவ்வளவு இருக்கும் காட்டுறேன். அந்த பிறகு நிறைய பிடிச்சிட்டு வந்திருக்கும். பாப்பா துணி துவைச்சு தான் எடுக்கணும். நிறைய இருக்கு ஊருக்கு. மெயினா பிரண்டை ஊருக்கா சாப்பிட்டா பசி இருக்கும், ரொம்ப நல்லது பிச்சத்துக்கலாம். எப்பவுமே நாங்கள் அங்கே போனால் பிச்சுட்டு வருவோம். சரி இந்த வாட்டியும் பிச்சுட்டு வருமே அப்படின்னு பிச்சுட்டு வந்தோம். ஆனால் ஏதோ சொல்ல வந்தானே உண்மையை மறந்துட்டேங்க. அந்த மானிய கண்ணு நிக்குது, அப்புறம் ஈச்ச மரம், ஆவாரம் பூ, பிரண்டை நிறைய காய்ச்சது. ஆனால் பழுக்கும் லேட் ஆகணும். ஆனா உண்மையாக சூப்பரா இருந்தது. எங்களுக்கு வெளில போனா கொஞ்சம் அதான் நான் வீடியோ பட்டனை மாத்தி அமைச்சு விட்டு ஆஃப் ஆயிடுச்சு. நான் இப்பெல்லாம் ஃப்ரண்ட் செல்ஃபில எடுக்கிறதுல பேக் கேமரால எடுத்துட்டு இருக்கேன். அதனால சிவா தான் சொல்றேன், வீடியோ கட் ஆயிடுச்சு, ஒழுங்கா பாடுறேன் அப்படிங்கிறா. அவ்வளவுதாங்க, போயிட்டு நிம்மதியா இருந்தது. இனிமே இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ பண்ண ஆசை. குட்டிட்டாங்க எப்ப பெருசாதான் போடலாம். அதனாலதான் போட முடியல. தூக்கம் தாங்க முடியலங்க போயிட்டு வர்றதுக்குள்ள. இன்னொரு பிளாக்ல மீட் பண்ணலாம். பாய்.